ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் ரிலாக்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போடல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து திருவள்ளூர் போயிட்டு திருவள்ளூர்லேருந்து 201 பஸ் ஏறி திருப்பதிக்கு போக போகிறோம். ஸோ திருப்பதிக்கு போயிட்டு சாமியை பார்க்க போகிறோம், மொட்டை போட போகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் வரும். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்படியே திருவள்ளூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த பயணத்தில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் போகிறோம், திருப்பதிக்கு என்னென்னலாம் பார்க்குறோம், இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாய் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து திருவள்ளூருக்கு வந்துட்டோம். ஸோ திருவள்ளூர்லேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதிக்கு பஸ் ஏறி பயணம் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறதுக்கு திருவள்ளூருக்கு வந்தாச்சு. ஸோ திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா 201 பஸ் ஏறணும். அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக திருப்பதிக்கு போய் சேரும். நானும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். ஸோ பஸ் எதுவும் வரல. இப்போ தான் பார்த்திங்கன்னா 201 பஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி தான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி போகிறோம். மக்களே, இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பரான ட்ராவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம திருப்பதி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ஹவர் ட்ராவல் பண்ணோம் திருப்பதிக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா பொறுமையாக அழகாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பயணம் பண்ணலாம். மக்களே, எதுக்குடா இப்போது திருப்பதி போகிற, எதனால் திடீர்னு திருப்பதி போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, எனக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள் பாப்பா பிறந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி போய் மொட்டை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு கிளம்பியிருக்கோம் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக திருப்பதிக்கு போகவே இல்லை மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2025 ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா நான் திருப்பதியில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு, அதாவது திருமலாவில் இருக்கிற அந்த திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு வரல. அவரும் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிடல. சரி சொல்லிட்டு 2025 முடிஞ்சது. 2026 ஜனவரி பிப்ரவரி மாதம் இது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பதிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள் பாப்பா பிறந்திருக்கு அப்படின்றதுனால சரி போய் மொட்டை போடுவோம் அப்படின்றதுனால கிளம்பியிருக்கேன். இடையில் பார்த்தீங்கன்னா டீ பிரேக்கு பஸ்ஸு நிறுத்துவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்தது. அரிசி போண்டா போட்டிருந்தாங்க. 3 போண்டாவும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பிட்டேன் மக்களே. இந்த திருப்பதி பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் போயிட்டு முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது. ஸோ அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பியாச்சு மக்களே. ஸோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ மக்களே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம திருப்பதி வந்துவிட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா திருப்பதி அந்த பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த மலை சூப்பராக தெரியும். ஸோ இந்த பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம். கீழே தான் பார்த்திங்கன்னா திருப்பதி. ரொம்ப சூப்பராக பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து எல்லா ஊருக்கும் பஸ்ஸு போகும். அப்படியே அழகாக இறங்கி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு போகிற மக்களே. ஸோ இந்த ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் தான் பார்த்திங்கன்னா சாமியை பார்க்குறதுக்கு தரிசனம் டோக்கன் வாங்கணும். ஸோ அந்த டோக்கன் தான் பார்த்திங்கன்னா இங்கே தராங்க. ஸோ இங்கே டோக்கன் வாங்கின்னு மேலே போயிட்டு சாமியை பார்க்கும்போது சீக்கிரமாக போய் சாமியை பார்த்துடலாம். டோக்கன் வாங்காமல் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ தரிசனத்தில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், ஹவர்ஸும் அதிகமாகவும் டைமும் அதிகமாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா கீழேயே இங்கே பார்த்திங்கன்னா சர்வ தரிசன டோக்கன் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ரோட்டுக்கு, அதாவது அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸு. அது உள்ளே போயிட்டு நீங்கள் டோக்கன் வாங்கணும். நீங்கள் அங்கே போயிட்டு யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கிட்ட தான். அந்த பிரிட்ஜை நீங்கள் அந்த பக்கம் தாண்டிங்கனாவே ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் தான். ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸோட என்ட்ரன்ஸு உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் டோக்கன் வாங்கணும். அதாவது அதிகமாக ஜனம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட்டத்தில் போயிட்டு நம்ம டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். நான் போன சமயம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்தது. அழகாக போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அவ்வளோதான் மக்களே. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோக்கன் வாங்கியாச்சு மக்களே. ஸோ டோக்கனில் பார்த்திங்கன்னா அதாவது சர்வ தரிசனம் டிக்கெட்டு வாங்கியாச்சு. இப்போ நமக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி நம்ம 4 மணிக்கு டோக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு தான் நமக்கு தரிசனமே கொடுத்துருக்காங்க.
ஸோ அது எப்படி பண்ணலான்ட்டு ஒன்றும் புரியல. நம்ம எப்படி மேலே போயிட்டு எப்படி என்ன பண்ணலான்ட்டு ஒன்றும் புரியல. சரி மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. சரி மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அங்கேருந்து மேலே போகிறேன். ஏன்னா இன்றைக்கி 4 மணிக்கு வந்து டோக்கன் போடும்போது பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்டு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது. நாளைக்கு நைட்டு 10 மணி, அதாவது டேட்டு மாறணும். ஒரு டேட்டு மாறினா தான் உங்களுக்கு உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நைட்டு 10 மணின்போது ஒரு நாள் மிச்சம் இருக்குது. சரி என்ன பிளான் ஒன்றும் புரியல. சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழகாக திருமலை போகிற பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டேங்க. மக்களே அழகாக கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு வந்தாச்சு. ஸோ பஸ்ஸில் இருந்து இறங்க போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேல் திருப்பதி. ஸோ அழகாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு மக்களே. இறங்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ இறங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பஸ்ஸு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்த பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்டும். ஸோ இறங்கியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 4:45 5 மணி இருக்கும். ஸோ சூரியன் மறையிற டைம் தான். ஸோ அழகாக வந்து இறங்கியாச்சு. ஸோ இறங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப பசியாக இருந்ததா சரி சொல்லிட்டு நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஸோ பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மொட்டை கோபுரத்துக்கு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ மக்களே பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன். அதாவது ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது வீடியோ எடுக்கல. சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வரேன். ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மொட்டை குடோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைகள்லாம் இருக்கும். ஸோ மெயின் ரோட்டில் நடந்து வரும்போது இந்த கடைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கடைகளை தாண்டி தான் நான் இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன். அவ்வளோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏழுமலையான ஆட்சி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்தால் நம்ம திருப்பதிக்குள்ளே கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு ஆட்சின்னு அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே திருப்பதிக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எப்படின்னா நம்ம திருப்பதிக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு காரணமே இந்த ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டு தான். திருப்பதிக்கு வர்றவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாமளும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸோ நிறைய செடிங்களாம் வச்சு ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மக்களும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நான்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே பார்த்தாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பியாச்சு. மொட்டை போட்டதுக்கு குடோனுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஒன்று இருக்குது. ரொம்ப பழைய காலத்து மரங்க, ரொம்ப பழமரம். ஏன்னா இந்த கட்டிடங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்தப்போலாம் இந்த மரம் இருந்தது. இந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் உட்காரத்துக்கு. ஸோ இப்போது இந்த கட்டிடங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மரமே பார்த்திங்கன்னா அடியாலும் தெரியாமல் மாறி போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு கட்டிடங்கள்லாம் ரொம்ப வானுயர்ந்து வந்துடுச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் நடந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தாங்க போகணும் மொட்டை போடுறதுக்கு. ஸோ இந்த வழி தான் மொட்டை போடுறதுக்கு. லெஃப்ட் சைடில் போனால் நம்ம தரிசனத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த வழி. ஸோ இது பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்கு போகிற வழி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் ஆகிட்டுதுங்க. ரொம்ப கடைங்க இருக்குது. நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா
ஒரு சில இடத்துல தான் கடைங்கள பார்க்க முடியும். இப்போ எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் கடைங்க, பொரி விற்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கடைங்க. மொட்டைக்கு டோக்கன் வாங்கியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். மொட்டை பார்த்தீங்கன்னா 17 ஆள் நம்பர் 1. நமக்கு டோக்கன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 17 ஆள் நம்பர் 1 17 நம்பர் அவர்கிட்ட கொடுத்தோன்னா மொட்டை அடிப்பாங்க. மக்களே மொட்டை அடித்தாச்சு பாருங்கள். ஸோ மொட்டை அடிக்கும்போது வீடியோ எடுக்கல, மொட்டை அடித்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு நீட்டாக தான் அடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். அவ்வளோதான் மக்களே, மொட்டை அடித்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து குளிக்கிறதுக்கு போகலாம். பாருங்கள் மொட்டையில் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா பலான்னு இருக்கா மொட்டை, சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் மக்களே, மொட்டை முடிஞ்சுது. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம குளிக்கிறதுக்கு போவோம். ஸோ குளிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துடலாம். வெளியே வந்தாச்சு மக்களே. ஸோ வெளியே வந்துட்டு நம்ம அப்படியே அந்த கோபுர தரிசனம் பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு உள்ளே போகிற ஒரு கேட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சாமி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா பஜனை பாடிட்டுருப்பாங்க. எப்போவுமே எப்போ வந்தாலுமே இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பஜனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது எப்படின்னா இதுக்குன்ட்டு தனியாக பீப்புள்ஸ்லாம் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அடிக்கடி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படின்ற கிழமையில் பார்த்தீங்கன்னா பஜனை பாடிக்கிட்டே இருப்பாங்க மக்களே. சரி, அந்த ஆஞ்சநேயர் கோயிலை விட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே லைட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு இது எல்லாமே இந்த பந்தல் ஃபுல்லாகவே லைட் இருக்குங்க. ஸோ நைட்டில் லைட் போடுவாங்க. இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரம் தெரியுதா? சூப்பராக தெரியுதுல்ல கோபுரம் மக்களே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோபுரங்கள்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த கட்டிடங்கள் இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த கூரைகள்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபுரம் சரியாகவே தெரியலைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோபுரங்கள் இந்த கூரைகள்லாம் போடாமல் இருந்தது. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது கோயிலிருந்து கோபுரம் வரைக்கும் சூப்பராக தெரியும். இப்போது இந்த கூரைகள்லாம் அமைக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க கோபுரத்தை பார்க்குறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பார்த்தா தான் பார்த்திங்கன்னா கோபுரம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கோயிலில் மறைச்சிட்டு இந்த கூரைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக. ஏன்னா கோயிலும் கோபுரம் ஒன்றா தெரிஞ்சால் வெறும் கோபுரம் மட்டுமே பார்க்கும்போது சொல்லுவாங்க, கோபுரம் பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் மட்டுமே பார்க்குறது வந்து அந்தளவுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான கூரைகள் போட்டிருக்காங்க. அந்த வழி ஃபுல்லாகவுமே கூரைகள் போட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அதிகமாக தான் ஆகும். ஸோ நம்ம மட்டும் கோபுரமும் கோயில் தெரிய இடத்துல நின்று பார்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான் மக்களே. அப்படியே நம்ம பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணி முன்னாடி போவோம். மொட்டை அடிச்சிட்டோம், மேலேருந்து மொட்டை அடிச்சுட்டு கோபுரத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ எங்கே போகலான்னா சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அங்கேருந்து அப்படியே மெதுவாக நடந்து சாப்பிட போட்டுருக்கேன். அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க நான் போகும்போது. ஸோ அதனால் போயிட்டு சாப்பிட்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காட்டுறேன், அதுதான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகலாண்ட, அதாவது கற்பூரெல்லாம் கொளுத்துவாங்க இல்லையா, அந்த இடம் இருக்குது. ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டி அப்படியே நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு இருந்தது, வழி மறைச்சிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாம். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள், படியில் மட்டும் அவ்வளோ க்ரௌடு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. சரி, நம்ம அப்படியே இறங்கி கீழே போகலாம்.
மக்களே கீழே இறங்கி போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக போயிட்டு இருந்தாங்களே. சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக நடந்து போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே போனேன். ஸோ அப்போ தான் தெரியுது மக்களே. ஸோ சாமி பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக டெய்லியுமே ஒரு ரவுண்டு வருவார், அதாவது தெப்ப திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாமி பார்த்திங்கன்னா ஊர்வலமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இப்படி ஓடிட்டுருக்காங்க. சரி நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய மக்கள் வந்து வெளியே நின்றுட்டுருந்தாங்க. ஸோ சாமி வரதை பார்த்து எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி வந்து முன்னாடி நின்றுட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா முன்னாடி நின்றுட்டுருக்காங்கன்னு பாருங்கள். கோயிலுக்கு அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லாம் அங்கங்கே வேலையை பார்த்துட்டுனாங்க. திடீர்னு எல்லாம் ஓடி வந்து பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பெரிய கோயில் யானை போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப பெருசுங்க, 2மே பெரிய பெரிய யானை. ஸோ 2மே பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் கோயிலில் அந்த சுற்றி வரத்துக்கு அப்படியே 2மே போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா சாமி பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு, அதாவது தூக்கிட்டு வராங்க தோளில். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியல. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணேன், ஆனால் முடியல. ஸோ அந்த சாமிக்கு முன்னாடி எவ்வளோ ஐயருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ரொம்ப மக்கள் கூட்டிட்டாங்க அங்கே. உங்களுக்கு தெரியுதா அந்த தேருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் தெரியுதுல்ல, அதுதான் சாமி. சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நின்ட்டேன். தெரியுதுங்களா சாமி அங்கே இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில். ஸோ எவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டிட்டாங்க, ரொம்ப மக்கள் இருந்தாங்க. அப்படியே பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து கூட்டிட்டாங்க மக்களே. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோடைய என்ட்ரன்ஸு. சாமி பார்த்திங்கன்னா வருது பார்த்திங்களா, அப்படியே வருது பாருங்கள். ஸோ எல்லோ கலரில் 2 கொடை வச்சுட்டு சாமி அப்படியே வருது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம முன்னாடி போக முடியல, ஏன்னா கேட்டு போட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படி வந்தாங்கன்னு தெரில, அந்த வழியில் வேறு எதுனா வழியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாமி பார்த்திங்கன்னா அங்கே வந்து தீபாராதனை காட்டுவாங்க. அதாவது இந்த சுற்றுவட்ட பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இன்ட்டு மார்க் போட்டு வச்சுது அந்த வழியில். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாராதனை காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் காட்டிட்டு சாமி பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி நோக்கி போவோம். தெரியுதுங்களா சாமி? அவ்வளோதான் மக்களே, சாமியை பார்த்தாச்சு. சரி அப்படியே நம்ம நடந்து சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனோம். இதுதான் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம். சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு சைடு மட்டும்தான் கேட் திறந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் தெளிவாக இருக்கா. அதுக்கு ஆப்போசிட்டில் மட்டும் கொஞ்சம் கேட்டு திறந்து குளிக்கிறதுக்கு மட்டும் அலோடு பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ரொம்ப சூப்பராக இருந்தது, தெளிவாக இருந்தது தண்ணி. எல்லோரும் திறந்து விட்டு அசுத்தம் பண்ணிவிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிறதுக்கு அப்படியே நடந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு, நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடத்துல ஒரு சூப்பரான இந்த ட்ராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய வருஷமாகிடுச்சுங்க இந்த ட்ராயிங் போட்டு, அப்படியே அழியாமல் இருக்குது. வருஷம் க்ளீன் பண்ணுறாங்களா வேறு எதனா பண்ணுறாங்களான்னு தெரில. எப்போ பார்த்தாலுமே இதே லைட்டிங்கோட எப்போவுமே இப்படியே தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவ்வளோதான் மக்களே, போய் சாப்பிட்டாச்சு. ஸோ ஒயிட் ரைஸு பொங்கல் அது இதுன்னு வச்சாங்க, சாப்பிட்டாச்சு. ஸோ அங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன், அதாவது கீழே வந்து டோக்கன் வாங்கினீங்க இல்லையா, அந்த டோக்கன் வாங்குகிற இடத்துக்கு கிளம்பியாச்சு நடந்து. இதில் என்ன டியூஸ்ட்டுனா இனிமேல் தான் எனக்கு மக்களே ஃப்ரீ தரிசனம் கிட்ட போயிட்டு அங்கே போய் கேட்டால் எஸ்எஸ்பி டோக்கன் இருக்குது எங்கன்னு கேட்டால் அவங்க முன்னாடி போ அப்படி சொல்லிட்டு அமுச்சிட்டாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துனுக்கிறேன். எங்கே இருக்குதுன்னு தெரில, யாராச்சும் கேட்போம், கேட்டால் தெரியும். சரியான குளிருது, அப்பா ஓரளவுக்கு குளிர் இருக்குது, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வந்துட்டோன்னு நினைக்கிறேன்.
பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் மக்களே. இந்த போகிறாங்க மக்களை இதான் நினைக்கிறேன். இப்போ வழி மாற்றிட்டு இருக்காங்க, வாங்க பார்ப்போம். எஸ் மக்களை தான் எஸ்எஸ்டி டோக்கன். ஓகே ஓகே மக்களே, எஸ்எஸ்பி டோக்கன் தரிசனத்துக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், அப்படியே போகலாம். மக்களே, ஒரு சிறப்பான சம்பவம். நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு டோக்கனில் டைம் போட்டுக்குது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்துட்டோம். 21ஆம் தேதி நைட்டு 10 மணி டைம் போட்டுருது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியே வந்துட்டேன். 8 மணிக்கெலாம் வந்துட்டேன் ஃப்ரீ டோக்கனுக்கு. அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் அந்த லைன் வந்துட்டேன். இப்போது அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு டோக்கன்னா நாளைக்கு தான் வரணும் அப்படின்றாங்க. சரி என்ன பண்ணலாம், ஒன்றும் புரியல. நாளைக்கு டேட்டு தான், நாளைக்கு தான்ப்பா வரணும், இன்றைக்கி வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே அனுப்பிடுறாங்க. பேசாமல் ஃப்ரீ டோக்கன் போயிடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் அது எவ்வளோ நேரம் போடுவாங்கன்னு தெரில. இல்லை இங்கே எங்கேயாச்சும் படுத்து இருந்துட்டு ஒரு 12-1 மணிக்காக எழுந்து போகலாமான்னு பார்க்குறேன். டேட்டு மாறணும். ஆக்சுவலி டேட்டு மாறினா எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம், எப்படின்னு தெரில, பார்ப்போம். நிறைய குளிர் காற்றடிக்குது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சரி ஓகே, ஏதோ ஒரு பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாய் மக்களே. எஸ்எஸ்பி டோக்கனில் டைம் லேட் ஆகும் அப்படின்றதுனால ஃப்ரீ டோக்கனில் போயிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி, திருப்பி எஸ்எஸ்பி டோக்கன்லேருந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு கிட்ட இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஸோ அப்படியே நடந்து போயினே இருக்கிறேன். பார்ப்போம், அவர் விட்ட வழி தானே, எது நடந்தாலும் ஓகே. 2 வருஷமாக போகல, இந்த வருஷம் போல பிளான் பண்ணேன்னா நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்றாரு. சரி ஓகே, நம்ம ஃப்ரீ தரிசனத்திலே போகலாம். அப்பயே நம்ம வந்தப்பயே ஃப்ரீ தரிசனத்தில் போயிருந்தா என்னத்துக்கு பாதி வழி போயிருப்போம். சரி ஓகே, பரவாயில்ல, அப்படியே போவோம். அவர் பார்க்காம போகக்கூடாதுன்ட்டு பிளானு. நாளைக்கு மதியமாக விட்டால் கூட பரவாயில்ல, பார்த்துட்டே போகலாம், வேறு வழி இல்லை. சரி, அப்படியே நடந்து போகிறேன். சில்லுன்னு குளிர் காற்று வேறு அடிக்குது. சில்லுன்னு குளிர் காற்று. மகளே, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜனமே இல்லைங்க, சுத்தமாக ஜனமே இல்லை. ஓரளவுக்கு தான் இருக்குது, அந்தளவுக்கு ஜனம்னு சொல்ல முடியாது. வந்து மொட்டையை போட்டு அழகாக கொஞ்ச நேரம் உட்காந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீ சாப்பாட்டுக்கு போயிட்டு
சாப்பிட்டு சாம்பார் சாதம், வடை, பொங்கல், சுண்டல்லாம் வச்சாங்க. சூப்பராக இருந்தது. அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தால் சாமி வந்து அந்த கோயிலை சுற்றி வந்தது. சரி மக்களே, அப்படியே பேசினே ஃப்ரீ டோக்கன் கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே பொறுமையாக இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போனால் கூட பரவாயில்ல. போயிட்டு குடோனில் ஒரு 1 ஹவர் போட்டால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. காலைல சாமி பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக போட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். அப்போ கூட அவர் பார்க்காம போகிறதில்ல. சரிங்களா? அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜனம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் சேர்த்து குடோனில் போட்டு நிறைய ஜனம் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தெரில, பார்ப்போம். சரி மக்களே, இதுக்கப்புறம் குடோனுக்கு முன்னாடி ஃபோன்லாம் கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி எதனா பார்க்க முடிஞ்சால் பார்க்குறேன். பாய் மக்களே. ஃப்ரீ டோக்கனில் ஃப்ரீ தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆள் கட்டி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டிங் ஹாலில் ஒரு ரூமில் போட்டாங்க. கரெக்டாக மணி 12 மணி. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுந்து கத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் வதந்தி அப்படி ஒரு சில டைமில் கத்துவாங்க. எதிரில் மக்கள் போகிறத பார்த்து அப்படி கத்துவாங்க. அது எல்லாமே வதந்தி. திருப்பியும் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே அந்த வெயிட்டிங் ஹாலை டிவியெலாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ புராண கதை ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்களா, சரி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க படுத்துட்ருக்காங்க. ரொம்ப குளிருங்க, தாங்க முடியல. சரியான குளிர், படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 3. சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஃப்ரீ டோக்கனில் போனோம். இப்போ பார்த்தோன்னா மணி 3 ஆகுது. இவ்வளோ நேரம் ஆச்சு சாமி பார்க்கறதுக்கு. ஸோ வெளியே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எதனா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழ் திருப்பதிக்கு பஸ்ஸில் போக வேண்டியது தான். ஸோ பஸ்ஸில் போயிட்டு கீழ் திருப்பதியில் பஸ் இருக்கா இல்லையான்னு தெரில, பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ அப்புறம் பார்க்கலாம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி டு சென்னையில் கிட்டத்தட்ட நகரிக்கிட்டே இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படின்ற இடத்துல பஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ அழகாக ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அங்கேருந்து அழகாக பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. மக்களை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.